வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நல்லுணவு நம் உணவில் என்ன சமையல் தெரியுமா? முருங்கைக்கீரை சாறு, தண்ணி சாறு வச்சுருக்கேன். தேங்காய் சீரகம்லாம் அரைச்சி ஊற்றி அதுக்காக முட்டை பொரிச்சு வச்சுருக்கேன். அடுத்தது எள்ளுலாம் வறுத்து வச்சுருக்கேன். எள்ளு எதுக்காகன்னா பொடி அரைச்சி வைக்கிறதுக்கு, சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம். அடுத்து இங்கே பாருங்கள், இது கோதுமை மாவு போல் தெரியுதா? மிளகு சம்பா அரிசி. இதை பொரிய விட்டு எடுத்துகிட்ருக்கேன். எதுக்குன்னா சாயங்காலமாக பசங்க வந்ததும் பொரிய அரிசி உருண்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு மாதமாக ஒரு வேலையும் ஓடலை. ஏன்னா பசங்க வீட்டில் இருந்தாங்க பாருங்கள். அவங்க கொஞ்சம் நேரம் இங்கே இருப்பாங்க, திரும்ப வெளில போவாங்க, திரும்ப பசங்களோட போயிட்டு விளையாடிட்டுலாம் முடிச்சுட்டு திருப்பி வருவாங்க. உடனே ஒரு பையன் வந்து கூப்பிடுவான். அப்படியே இப்படியே ஓடிட்டு இருந்தது. அவங்களுக்கு கதவு சாத்துறதும் திறக்கிறதுமே பெரிய வேலையாக இருந்தது. இப்படியே தான் என்னோட பொழுது ஓடிச்சு. உங்களுக்கெல்லாம் இந்த விடுமுறை நாட்கள் எப்படி போச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு, இதுக்கும் வேலை முடிஞ்சிருச்சு. அது தவிர பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோட்டத்துலேருந்து, நம்ம வாழை மரத்துலேருந்து வாழைப்பூ ஒன்று கிடச்சிது. அதுதான் இப்போ ஆஞ்சிட்ருக்கேன். கடலப்பருப்பும் ஊற போட்டிருக்கேன். பசங்களுக்கு மதியானத்துக்கு முருங்கைக்கீரை சாருக்கு முட்டையும் வாழைப்பூ வடையும் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. பசங்களுமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி அரை நாள் தான், அதனால் சுட சுட வாழைப்பூவும் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா எல்லா சமையலும் முடிஞ்சு சாப்பிட்ற வேலை தான். எல்லாமே முடிச்சாச்சு. சோறு, முருங்கைக்கீரை சாறு, தொட்டுக்க முட்டை வறுவல், வாழைப்பூ வடை, அப்புறம் எள்ளு வறுத்து வச்சிருந்தேன்ல அந்த எள்ளு பொடி, இதில் புளி, வெல்லம், உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி வச்ச முடக்கத்தான் தொக்கு. நம்ம பதிவில், நம்மளுடைய நல்லுணவு நம்ம உணவில் போட்டு ரொம்பவுமே பிரபலமான ஒரு பதிவு இது. முடக்கத்தான் குழம்பு. கத்திரிக்காய் இல்லை, கத்திரிக்காய் போட்டிருந்தா ஒரே நாளில் காலி பண்ணியிருக்கணும். நான் வச்சு சாப்பிடணுங்கிறதுக்காக கத்திரிக்காய் போடலை. அடுத்தது தயிர், அப்புறம் நம்மளோட பால் எப்படி நல்லா இருக்குல்ல? நாட்டு மாட்டு பால் விற்பாங்க எங்கள் பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில். அங்கேருந்து வாங்குகிற பால் கொஞ்சம் விலை அதிகம். ஆனால் இது மாதிரி நம்ம பால் காய்ச்சிட்டு அதுலேருந்து ஏடு எடுத்து நெய், வெண்ணெய் எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு நல்ல இந்த மாதிரி நிறைய ஏடு வரும். அவ்வளோதான் இன்றைய நல்லுணவு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த பதிவுக்கு ஒரு விருப்பம் கொடுத்துருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திடுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.